தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளின் வாழ்க்கைக்கு வளம் சேர்த்த ஏரி குளங்களே அவர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்ட சோக காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி பாசனத்தின் கீழ் 53 குளங்களும் ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 408 குளங்களும் உள்ளன. தாமிரபரணி பாசனத்திற்கு உள்ள குளங்களுக்கு பாபநாசம், மணிமுத்தாறு அணைகளில் திறக்கப்படும் தண்ணீர் தாமிரபரணி ஆற்றின் வடகால் தென்கால் வழியாக வந்து நிரம்பும். இதேபோல் ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் உள்ள 408 குளங்களும் மழை மற்றும் காட்டாற்று வெள்ளத்தின் மூலம் நிரப்பப்படுகின்றன. வறண்டு கிடந்த இந்த குளங்கள் அனைத்தும் கடந்த 17, 18 ஆகிய 2 தினங்களில் பெய்த கனமழை காரணமாகவும் தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட அளவுக்கதிகமான உபரி நீரான குளங்கள் ஒரே நாளில் நிரம்பின. குளங்களை தூர்வாரி கரைகளை ஆழப்படுத்த தவறியதால் இவற்றில் பல குளங்கள் உடைந்து தண்ணீர் வீணாக குடியிருப்புகள், நெல் வயல் மற்றும் வாழைகளை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். குளம் உடைச்ச காரணமே பொதுப்பணித்துறை தான், வேற யாரும் கிடையாது. பொதுப்பணித்துறைனால தான், கவனக்குறையினால தான் 20 உடப்பு உடைச்சிருக்கு. கொலையங்கரசில், அத்திமரப்பட்டி, வீரநாயக்கத்தட்டு, காலாங்கரை, பெரியநாயகபுரம், கோரம்பள்ளம், பிரமேயபுரம், அதாவது பொதுவாக எல்லா இடத்துலையும் உடைச்சிருக்கு. இதுக்கு விவசாயி என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறது தெரியல. இந்த குளத்தை கவர்மெண்ட்டோ பில்டபிலிட்டியோ இவங்க சரியான முறையில் பயன்படுத்தவில்லை. என்ன அப்படின்னா, அந்த சீசனுக்கு மழை நேரம் வராங்க, ஒரு 10 நாள் வேலை பார்க்காங்க, மீதி மழை வந்தோன்னா வண்டி 1 மாதம் சும்மா விடுறாங்க, பொங்கி சாப்பிட்டு அங்கே இருக்காங்க, மறுத்து எல்லா வேலையும் முடிஞ்சுது அப்படின்ட்டு வண்டியை கிளப்பிட்டு போயிருந்தாங்க. இவ்வளோ காட்டாறு தண்ணி தாங்குன்னா அந்த கரையோட அகலமே மொத்தம் ஒரு 15 அடி தான் அகலம். 15 அடி கூட இருக்காது, 12 அடி 13 அடி தான் இருக்கும். இந்த கரை அவ்வளோ தண்ணியை எப்படி இந்த கரை தாங்கும்? பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தால் தாமிரபரணி பாசனத்திற்கு கீழ் உள்ள 25 குளங்களும் காட்டாற்று வெள்ளத்தால் நிரம்பக்கூடிய 100 குளங்களும் நிரம்பி உடனடியாக உடைந்து தண்ணீர் வீணாக சென்றதாகவும், தற்போது அந்த குளங்களில் தண்ணீர் இல்லாமல் காலியாகி புல்மேடாக காட்சியளிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் முக்கியமானவை கோரம்பள்ளம் மற்றும் கடம்பா குளங்கள். தாமிரபரணி தென்கால் பாசன பகுதியில் அமைந்துள்ளது 1500 ஏக்கர் பரப்பளவுள்ள கடம்பா குளம். 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஜனவரியில் தூர்வாரப்பட்டு புதிதாக மதகுகள் அமைக்கப்பட்ட நிலையில் மதகுகளை உரிய காலத்தில் திறக்காததால் 3 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு மனத்தி, கல்லாமரை, ராஜபதி, சொக்கப்பழங்கரை, மரந்தலை, சுகந்தலை, மேலாத்தூர் உள்ளிட்ட ஏராளமான ஊர்கள் பேரழிவை சந்தித்ததுடன் அம்மன்புரம் குளம், நல்லூர் மேல்குளம், கீழ்குளம் உள்ளிட்ட 12 குளங்களுக்கு பாசனத்துக்காக செல்ல வேண்டிய மொத்த நீரும் ஊருக்குள் வீணாக பாய்ந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வெள்ள நிவாரணம் அந்த வடிகால் மடம் வச்சுருக்காங்க புதுசாக, அது கேட்ட கணக்கு திறக்கவே முடியலை இது வரைக்கும் அப்படிங்காங்க. ஒரு சொட்டு தண்ணியால் திறந்து விடாமல் வச்சுருக்காங்க கடைசி வரைக்கும். அப்போ எங்களை வாழ்வாதாரத்தை சாவடிக்கணுன்னே நினைக்காங்க இவங்க. திறந்து விட்டுருந்தா தண்ணி ஸ்டோரேஜ் அங்கே வந்து இதான் நெரிக்காதில்ல, தண்ணி வந்து போயிருக்கும். இப்போ அதனால தான் இந்த உடப்பு விழுந்திருக்கு. இதுதான் காரணமே, இதுதான் முழு காரணமே இதுதான். நீங்களே பாருங்கள், அங்கே எவ்வளோ உடச்சிருக்கு, எவ்வளோ இது போயிருக்கு வச்சுருந்து பாருங்கள். வீடு எல்லாமே போயிட்டு எங்கள் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு இது பண்ணி இந்த வருஷம் கரை எங்களுக்கு ஸ்டாங் பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் அடுத்தருப்பு ஒரு 2 வருஷம் விவசாயம் பண்ணதுக்கு. ஆமாம், எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரில. ஆடு, மாடு, கோழி, கிருஷி வண்டி, பைக்கு, காரு எல்லாமே தண்ணியில் போயிட்டு ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து இப்போ இருக்கிறது சும்மா ஏதோ உயிரை காப்பாற்றிக்கிட்டு தாங்க ஊரில் இருக்கோம். எங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த அரசியல்வாதி யாருமே இங்கே வந்து இது வரைக்கும் வந்து இங்கே இந்த ஊர் பக்கம் வந்து எட்டியும் பார்க்கல, ஒன்றும் செய்யலை. தாமிரபரணி வடகால் பாசன பகுதியில் 1300 ஏக்கர் நிலப்பரப்பளவில் விரிந்து காணப்படும் கோரம்பள்ளம் குளம் முக்கியமானது. 1888ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் தண்ணீரை சேமிக்கவும் உபரி நீரை வெளியேற்றவும் 48 கண் மதகு கொண்ட பிரம்மாண்ட கண்மாய் ஒன்றையும் அமைத்தனர். காலப்போக்கில் மதகுகள் சேதமடைந்ததால் 1967 இவை 24 பெரிய மதகுகளாக மாற்றி அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
கடம்பூர், கயத்தாறு, மணியாச்சி, கொம்பாடி, செக்காரக்குடி, உமரிக்கோட்டை ஆகிய பகுதிகளில் பெய்யும் மழைநீர் காட்டாற்று வெள்ளமாக மாறி உப்பாற்று ஓடை வழியாக கோரம்பள்ளம் குளத்திற்கு வந்து சேரும். பல ஆண்டுகளாக தூர்வாராமல் கிடக்கும் கோரம்பள்ளம் குளக்கரை 2 இடங்களில் உடைந்ததால் இந்த பாசனத்தை நம்பி பயன்பெற்ற கோரம்பள்ளம், பெரியநாயகிபுரம், அத்திமரப்பட்டி, முத்தையாபுரம், வீரநாயக்கன் தட்டு, முள்ளக்காடு, சிறுப்பாடு கிராம பகுதிகளில் 2000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல், வாழை பயிர்கள் அழிந்து பெரும் இழப்பை சந்தித்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த குளத்தில் ஏற்பட்ட உடைப்பால் தான் அந்தோனியார்புரம் அருகே உள்ள 4 வழிச்சாலை உடைப்பு ஏற்பட்டு மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் மற்றும் நகர பகுதிகளிலும் பெருவெள்ளம் சூழ்ந்ததாக மக்கள் தெரிவித்தனர். எல்லா தண்ணீரும் வீணாய் போன பின்னர் கோரம்பள்ளம் குளக்கரை மற்றும் உப்பாற்று ஓடையில் உடைக்கப்பட்ட பகுதியில் பேட்மா நகரத்தில் இருந்து சுமார் 1000 லாரிகள் மூலம் கிராவல் மண் கொண்டு வந்து கரையை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கோரம்பள்ளம் மற்றும் கடம்பாக்குளம் இரண்டையுமே பொதுப்பணித்துறையினர் திறந்து விடாமல் அலட்சியமாக இருந்ததால் தான் 2 குளங்களும் நிரம்பி அழுத்தம் தாங்காமல் உடைப்பு ஏற்பட்டதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கோரம்பள்ளம் குளத்தில் ஒரு பகுதி குடிநீருக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த குளக்கரையில் பனை மரங்கள் இருப்பதால் பெரிய அளவில் உடைப்பு ஏற்படாமல் தப்பியதாக கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் ஆனந்தகுமார் மற்றும் தூத்துக்குடி செய்தியாளர் ஷேக் மதா.